நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணமும், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். தொழில் ரீதியாக, தொழில் சம்பந்தமாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா, இந்த பிஸ்னஸை விட்டுடலாமா, அப்படின்னா இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்குமா, இந்த பிஸ்னஸ் நமக்கு கிடைக்குமா,
இந்த பிஸ்னஸை நம்மளால் காப்பாற்ற முடியுமா, தொடர்ந்து நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணுவோமா, இது ஜாபையும் சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான். அப்போது அந்த டவுட் வர அளவுக்கு, சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்கும், வருமானம் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நிறைய தொழில் பிரச்சனைகள், அதே போல் வேலை செய்கிற இடம், குடும்பம், எல்லா இடத்திலும் கலகங்கள் இருக்கும். நிறைய இடங்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. நிறைய இடங்களுக்கு வார்த்தைகளை பதில் சொல்லவே முடியாது. ஃபோன் பண்ணாக்கா சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போது இதெல்லாம் என்ன சார் காரணம்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6, 8. இப்போ சிம்ம ராசிக்கு, இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உங்கள் பையனாக இருக்கலாம், உங்கள் மருமகளாக இருக்கலாம், ஒரு மருமகனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு ஜாபு வேலைக்கு போகிறாங்க, ஒரு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள், கஷ்டங்கள், ஒரு வீண்பழி அவமானம், ஒரு தலைகுனிவு, ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறதோ, நிறைய கஷ்டப்பட்டு உண்மையாக இருந்து வேலை செஞ்சு கூட நல்ல பேர் கிடைக்கல, அந்த ஒரு மன வருத்தம் எப்படி அந்த சிம்மராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு சமமாக துலாம் ராசி அன்பர்களும் நடந்து கொள்கிறார்கள். நிறைய உழைக்கிறோம், பையன் பொண்ணு 20 மணி நேரம் வேலை செய்யுது, 16 மணி நேரம் வேலை செய்யுது சாமி, ராத்திரி 1 மணி வரலும் லேப்டாப், எனக்கே கஷ்டமாக இருக்குது. பேரண்ட்ஸு கஷ்டப்படுவாங்க, பொண்ணு கஷ்டப்படுது, பையன் கஷ்டப்படுறான், அவங்க புரிஞ்சிக்கல, இவங்க புரிஞ்சிக்கல, கலகங்கள் இருக்கும். இந்த சனி எப்படி கஷ்டப்படுத்துவார்னா கலகங்கள் இருக்கும். புரியுதா? கலகங்கள் இருக்கும். அப்போ பாருங்கள் எனதருமை துலாம் ராசி அன்பர்களை, இந்த சனி வக்ரம் காலம் நன்மையை செய்கிறது, நல்லது செய்ய போகுது. அந்த 6 மாத காலம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க, துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து இந்த சனி பகவானுக்கு உரிய வழிபாடுகள், ஒரு சிவனை எப்படி வழிபாடு செய்கிறது, எந்த கோவிலுக்கு போகிறது, அல்லது இதுக்கு சரியான ரெமிடி எடுத்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக துலாம் ராசிக்கு இந்த சனி பகவான் உடைய வக்ரம் தொழில் அமைப்புகளை அமைத்து கொடுக்கும். பிஸ்னஸை செட் பண்ணி கொடுப்பாங்க, வேலை வாய்ப்புகளை நல்லபடியாக பொருத்தி கொடுப்பாங்க, வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஸ்கை ஃபண்டு பெறக்கூடியவங்க, ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவங்க, புரியுதா, நீட்டு போன்ற எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அல்லது குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, அரசு பதவிகளுக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அல்லது வெளிநாடு போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, தொழில் அமைப்புகளுக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க. அப்போ எந்த இடத்துல நீங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அல்லது கல்வி துறைகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்போ யாராக இருந்தாலும் சரிதான். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் 6 மாத காலம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களை வாழ வைக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தவற விடாதீர்கள். ஒரு அரிய வாய்ப்பு, சனி தரும் ஒரு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள்,
இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.